Taste the Daily. ஃபெஞ்சல் புயலால் சென்னையில் இரவு முதல் பெய்த மழையால் சாந்தோம் நெடுஞ்சாலை மழை வெள்ளத்தில் மூழ்கி ஆறு போல் காட்சியளிக்கிறது. சென்னையில் நள்ளிரவு முதலே பலத்த காற்றுடன் பெய்த தொடர் மழையால் சென்னையில் பெரும்பாலான சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் சாந்தோம் நெடுஞ்சாலை முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஆறு போல காட்சியளித்தது. இந்த வெள்ள நீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமமடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மழைநீர் வெளியேற போதிய வடிகால்வாய் வசதிகள் இல்லாததால் ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் மழைநீர் சாலைகளிலேயே தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்து வரும் மழையால் சென்னை வண்ணாரப்பேட்டையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. புது வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, இளைய முதலி தெரு, வஉசி நகர் குடியிருப்பு பகுதிகளில் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து வீடுகளிலும் புகுந்துள்ளதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுவரை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒருவர் கூட வந்து பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். நிலைமை இப்படி இருக்க சென்னை மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்ற அளவுக்கு ஸ்டாலினும் அமைச்சர்களும் பேசி வருவதாகவும் சாடினர். சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் குளம் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஃபெஞ்சல் புயலால் சென்னையில் தொடர் மழை பெய்தது. இந்த நிலையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் பகுதியில் உள்ள பட்டு ரோட்டில் மெட்ரோ பணி நடைபெறுவதாலும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாலும் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததாலும் மழைநீர் வடிகால்களை முறையாக பராமரிக்காததாலும் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் மழை எதிரொலியாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து 4769 கன அடியாக அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை காலை நிலவரப்படி ஏரிக்கு நீர்வரத்து 449 கன அடியாக இருந்தது. பின்னர் நீர்வரத்து வேகமாக உயர்ந்ததை அடுத்து தற்போது 4769 கன அடியாக அதிகரித்தது. ஏரியின் மொத்த கொள்ளளவு 2368 மில்லியன் கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் 134 கன அடியாகவும் நீர்மட்டம் 19 அடியாகவும் உள்ளது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்து வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தாம்பரத்தில் இரவு முதலே தொடர் மழை பெய்த நிலையில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம்போல தேங்கியுள்ளது. குறிப்பாக பம்மல் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் ஆறு போல ஓடுவதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் மழைநீரில் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றது. சென்னை பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட கும்மணன் சாவடி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கும்மணன் சாவடியில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் தங்களது உறவினர்களின் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் இப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றாமல் அலட்சியமாக இருந்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜர் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் இப்பகுதியில் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ராமானுஜர் கோயிலில் முறையான வடிகால் வசதியை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளாததால் கோயில் வளாகத்திற்குள் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை திருவொற்றியூர் மாநகர போக்குவரத்து பணிமனை மழைநீரில் மூழ்கியது. திருவொற்றியூர் பேருந்து நிலையம் மற்றும் போக்குவரத்து பணிமனையில் பெட்ரோல் பங்க், பேருந்து நடைமேடை, கழிவறை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் பேருந்துகளை இயக்க முடியாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் போதிய போக்குவரத்து வசதி இல்லாமல் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். ஃபெங்கல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில், 5 ரதம் ஆகிய சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெங்கல் புயல் காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்பதால் இப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டது. இப்பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் கொருக்குப்பேட்டையில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும், சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை வழக்கமான நேரத்தை விட தாமதமாக புறப்பட்டுச் செல்கின்றன. ரயில்வே ஊழியர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மிதமான வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
வடசென்னை காசிமேடு கடற்கரையில் ஒதுங்கிய போயா கருவி கடற்கரையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் காசிமேடு பகுதியில் கரை ஒதுங்கிய போயா கருவியை கடலோர காவல் படையினர் கைப்பற்றினர். இந்த கருவி ஆபத்தான இடங்கள், பாறைகள் போன்றவற்றை கண்டறிய பயன்படுத்தப்படுவதாகவும் இது கடலில் 3 நாட்டிக்கல் மைல் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கும் எனவும் தெரியவந்துள்ளது.